மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாங்கள் இரசாயனவியல் தொடர்பாக நாங்கள் அதற்குரிய பயிற்சி வினாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சென்ற வகுப்பில் நாங்கள் பயிற்சி வினாக்களை பார்த்தது போல இந்த வகுப்பிலும் நாங்கள் இரசாயனவியல் தொடர்பான பயிற்சிகளை இங்கே நாங்கள் இன்று செய்ய இருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட கேள்விகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பிராக்டிக்கலுடன் தொடர்பட்ட கேள்விகளை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அந்த கேள்விகளை கவனமாக வாசியுங்கள். வாசித்த பிறகு இவ்வாறு நாங்கள் அதற்கு எழுத வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அவதானிப்போம். அப்போ கேள்விகள் மிக பிரதானம். கேள்விகளை ஒவ்வொன்றாக பாருங்கள். ஏபிசிடி என்பன டி தொகுப்பு மூலக அயன்களின் நீர்க்கரசுகள் ஆகும். மூலக அயன்களின் நீர்க்கரசுகள் ஆகும். இவை அம்மோனியாவுடன் செறிந்து எச்சலுடன் தாக்கமடைந்து உருவாக்கும் விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. ஏ P1 நீல வீழ்வடிவு கடும் நீல கரைசல். பி P4 பச்சை வீழ்வடிவு கடும் நீல கரைசல். சி P7 கபில வீழ்வடிவு நிறமற்ற கரைசல். டி வெள்ள வீழ்வடிவு நிறமற்ற கரைசல். டிக்ளூசிட்டி செறிந்து எச்சலுடன் மஞ்சள் நிறம், அதே நேரத்தில் வெள்ளை வீழ்வடிவு, அதே நேரத்தில் நிறமற்றதுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த அமோனியா கரைசல் தாக்கங்களை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், இந்த டி குழு மூலகங்களை பொறுத்தவரை அமோனியா கரைசல் கோபால்ட், நிக்கல், கொப்பர், ஜிங்க், அதே நேரத்தில் சில்வர், கேட்மியம், இவைதான் அமோனியா கரைசலுடன் காம்ப்ளெக்ஸ் அயன் சிக்கல் அயனை உருவாக்கக்கூடியவை. கோபால்ட் 2+ அயன் கரைசல் பிங்க் கலரானது பிங்க். அதற்கு அமோனியா கரைசல் சேர்க்கப்படும் போது பிங்க் வீழ்வடிவு கோபால்ட் ஹைட்ராக்சைடு வீழ்வடிவு வரும். மிகையான அமோனியா கரைசல் சேர்க்கும்போது அமைன் சிக்கல் மஞ்சள் கபில நிறம் தோன்றும். அது வழியால் உட்சேற்றப்பட்டு, அதாவது கபில நிறம் மஞ்சள் கபிலம் எங்களுக்கு செங்கபிலமாக மாறும். மஞ்சள் கபில நிறம் சரியோ எங்களுக்கு சிவப்பு சேர்ந்த ஒரு கபில நிறமாக மாறும் கோபால்ட்டுக்கு. நிக்கல் பச்சை நிறமான கரைசல். அமோனியா கரைசல் சேர்க்கும் போது படிப்படியாக நிக்கல் ஹைட்ராக்சைடு பச்சை வீழ்வடிவு. மிகை அமோனியா கரைசல் சேர்க்கும் போது அந்த பச்சை வீழ்வடிவு கரைந்து சிக்கல் அயன் தோன்றும். நீல நிறமான கடும் நீல நிறமான அமைன் சிக்கல் நிக்கலுக்கு தோன்றும். கடும் நீல நிறமான அமைன் சிக்கல் நிக்கலுக்கு தோன்றும். அடுத்தது Cu2+. இந்த Cu2+ வந்து நீல நிறம் கரைசல். அமோனியா கரைசல் சேர்க்கும் பொழுது CuOH2 ஒரு வெண்ணீல வீழ்வடிவை தரும். இந்த வீழ்வடிவு மிகையான அமோனியா கரைசலில் கரைந்து கடும் நீலன்ற ஆழ்ந்த நீலன்ற அமைன் சிக்கலை தரும். ஜிங்க் நிறமற்ற கரைசல். அமோனியா கரைசல் சேர்க்கும் போது சிங்க் ஹைட்ராக்சைடு வெள்ள வீழ்வடிவை தரும். இவ்வீழ்வடிவு மிகையான அமோனியாவில் கரைந்து சட்டன் NH3 4x2+ அமைன் சிக்கலை தரும். அமைன் சிக்கல் உருவாக்கப்படும். இவை அமைன் சிக்கல்கள். இவை அமைன் சிக்கல். சில்வர் ஹைட்ராக்சைடு உறுதி குறைவு Ag2O கபிலமாக மாறும். மிகை அமோனியா கரைசல் சேர்க்கும் போது AgNH3 2+ நிறமற்ற சிக்கல் அயனை தரும். இவை அமோனியாவுடன் அமைன்கள் உருவாக்குற சிக்கல்களை நாங்கள் இங்கே காட்டுகின்றோம். அதே மாதிரி Cu+ நீர்க்கரைசலில் இருக்க மாட்டாது. அவை உறுதி குறைந்தது. ஒன்றில் Cu2+ ஆக மாறும், அல்லது குளோரைட் அயன் புரோமைட் அயன் இருந்தால் CuC2 Cl2 Cu2Br2 போன்றவையாக மாறக்கூடியன. இவை எங்களுக்கு CuNH3 2+ நேர்கோட்டு வடிவமான அமைன் சிக்கலை தரும். ஆகிய அமைன் சிக்கல்கள். சில்வர் AgNH3 2+
அமைன் சிக்கலை தரும். அப்போ எங்களுக்கு இந்த அயன்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் கவனமாக பாருங்கள். இந்த அயன்களுக்குரிய மாதிரியை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள் என்ன மாதிரியான வீழ்வடிவுகள் தோன்றும் என்பது. கோபால்ட் 2+, cobalt hydroxide, cobalt NH3 6 times 2+, cobalt NH3 6 times 3+. Pink color, pink வீழ்வடிவு, மஞ்சள் சேர்ந்த கபிலம், மஞ்சள் சேர்ந்த கபிலம், கபிலம் சேர்ந்த சிவப்பு, கபிலம் சேர்ந்த செந்நிறம் சிவப்பு நிறம். நிக்கல் அதே தொடருடைமை, நிக்கல் ஹைட்ராக்சைடு NiNH3 6 times 2+. இது பச்சை, இது பச்சை வீழ்வடிவு, இது கடும் நீலம், கடும் நீலக்கரசு. சரியோ? பாருங்க Cu2+, COH twice நீல வீழ்வடிவு, CuNH3 4 times 2+, ஆழ்ந்த நீலம், கடும் நீலம், கடும் நீலம், நீலம் அவை நீலக்கரசு. சிங் ஹைட்ராக்சைடு வெள்ளை, Saturn NH3 4 times 2+ கலர்லெஸ், கலர்லெஸ் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே இவை கலர்லெஸ் வடிவத்துக்கு மாற்றப்படுவதை காணலாம். அதே போல கவனம் பாருங்க, இங்கே கேட்மியமும் அதே மாதிரி தான் பாருங்கள். கேட்மியம் CdOH twice, நிறமற்ற சிக்கல் அயன் CdNH3 4 times 2+. சில்வர் Ag2O கபிலம், AgNH3 twice plus நிறமற்ற. இவை பொதுவாக அமைன் சிக்கல்களை உருவாக்குற அமைன் சிக்கல்களை உருவாக்குற முறைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவை அமைன்கள் எங்களுக்கு உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அவ சிறிதளவு அமோனியா சேர்க்கும் போது வீழ்வடிவை தரும். இவ்வீழ்வடிவு மிகையான அமோனியாவில் கரைந்து அமைன் சிக்கலை தரக்கூடிய அமைன் சிக்கல்கள் உருவாக்கப்படும். அவை இவ்வளவும் அமைன் சிக்கலை தரக்கூடிய கட்டியன்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே மாதிரி செறிந்த ஏச்சலுடன் குளோரோ சிக்கல்களை தரக்கூடியவை CuClO2- மஞ்சள் நிறமானது, FeClO- மஞ்சள் நிறமான குளோரோ சிக்கல், NaClO2- மஞ்சள் நிறமான குளோரோ சிக்கல், ZnClO2- நிறமற்ற குளோரோ சிக்கல்கள், இவையெல்லாம் மஞ்சள் நிறமான குளோரோ சிக்கல்களை தரும். இதை அடிப்படையாக வைத்து நாங்கள் தற்போது கேள்விகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். கவனமாக பாருங்கள்.
ஏபிசிடி டி தொகுப்பு மூலக அயன்கள் நீர்க்கரசலாகும். இவை அமோனியாவுடன் செறிந்த தாக்கம் அடைந்து கீழே தரப்பட்டுள்ளது. அமோனியா சேர்த்தல் நீலம். பாருங்கள், நாங்கள் அமோனியா சேர்க்கும் போது நீல வீழ்வடிவு ஒன்றுதான் தந்தது, COH twice. அமோனியாவுக்கு பச்சை வீழ்வடிவு நிக்கல் தரும், FeOH twice தரும். அவை நீலம் COH twice. மிகையில நாங்கள் கரைந்த கரைசலை பாருங்கள். பாருங்கள், கடும் நீலம், ஆழ்ந்த நீலம். ஆகவே இந்த அமோனியா தாக்கங்களை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்க, CuOH twice, NH3 4 times 2 plus கடும் நீலம், CuClO 2 minus மஞ்சள், P4 பச்சை, அதாவது பச்சை. FeOH twice பச்சையை தரும். கவனிங்கோ பிள்ளைகள், FeOH twice பச்சையை தரும், நிக்கல் ஹைட்ரோக்சைடும் பச்சையை தரும். ஆனால் FeOH twice அமோனியாவுடன் அமைன் சிக்கலை உண்டாக்காது. FeOH twice அமோனியாவுடன் அமைன் சிக்கலை உண்டாக்காது. ஆனால் நிக்கல் கடும் நீலன்றமான அமைன் சிக்கலை உருவாக்கும். அவை இந்த பச்சைக்கு காரணம் நிக்கல் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே பச்சை நிக்கல், NiOH twice. அவ பாருங்கள், அவை இது நிக்கல் ஹைட்ரோக்சைடு பச்சை. அதே மாதிரி NH3 6 times 2 plus அது நீல நிறமானது. NaClO 2 minus மஞ்சள் நிறமானது. இங்கே Ag2O கபிலம், கருப்பு அல்ல, கபில வீழ்வடிவு. AgNH3 twice plus நிறமற்றது. AgCl வெள்ளை வீழ்வடிவு. ZnOH twice வெள்ளை. ZnNH3 4 times 2 plus நிறமற்றது. ZnCl4 2 minus நிறமற்றது. ABCD ஆகியவற்றில் உள்ள உலோக அயன்களை இனம் காண்க. A உலோக அயன்கள் Cu2 plus, B Ni2 plus, C Ag plus, D Zn2 plus. அப்ப இதுக்கான IUPAC பெயர்களை நாங்கள் அவதானித்தால் மாணவர்களே, COH twice cupric hydroxide, copper 2 hydroxide, CuNH3 4 times 2 plus tetraamine copper 2 ion, CuClO 2 minus tetrachlorido cuprate 2 ion, nickel hydroxide are the NaNH3 6 times 2 plus hexaamine nickel 2 ion, NaClO 2 minus tetrachlorido nickelate ion. அதே போல AgNH3 twice plus பார்த்தால் diamine silver ion, AgCl silver chloride, ZnOH twice zinc hydroxide, ZnNH3 4 times 2 plus tetraamine zinc 2 ion, zinc ion 2 போட தேவையில்லை. ZnClO 2 minus tetrachlorido zincate ion, இவை அமைன் சிக்கலம் எங்களுக்கு வார வீழ்வடிவமாக இருப்பதை காணலாம். P1 P2 வரையானவற்றை இனங்காண்க. P1 P2 வரையானவற்றை இனங்காண்க. P1 CuOH twice, அது P1 சரியோ பாருங்க. அடுத்தது P2
CuNH3 4 times 2 plus. P3 CuCl4 2 minus. P4 NaOH twice. NaOH twice. P5 NaNH3 6 times 2 plus. P5 வந்து NaNH3 6 times 2 plus. P5 வந்து NaNH3 6 times 2 plus. P6 NiCl4 2 minus. அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏக்வஸுக்கு அமோனியா சேர்க்கும் போது மிகை அமோனியா சேர்க்கும் போதும் நிகழும் தாக்கங்களை தருக. கவனமா பாருங்கோ. ஏக்வஸ் Cu2 பிளஸ் அமோனியா மிகை அமோனியா சேர்க்கும் போது நடைபெறும் தாக்கம். Cu2 பிளஸ் NH4OH CuOH twice நீல வீழ்வடி 2NH4 plus பிறகு CuOH twice plus NH3 aqueous excess CuNH3 4 times 2 plus (2OH minus) கடும் நீலம். இதன்போது கறக்கும்போது ஏற்படும் அவதானிப்பை தருக, தாக்கங்களை தருக, தாக்கத்தை தருக. P9க்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது புறப்படும் அவதானிப்பை தருக. பாருங்கள், P9 அமோனியா கரைசல் சேர்க்கும் போது புறப்படும் அவதானிப்பை தருக. P9 அமோனியா கரைசல். P9 ஒரு வெள்ள வீழ்வடிவு, AgCl வெள்ள வீழ்வடிவு. இதற்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற சிக்கல் அயனை தரும். அமோனியா கரைசல் சேர்க்கும் போது வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற சிக்கல் அயனை தரும். வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற சிக்கல் அயனை தரும். AgCl அமோனியா AgNH3 twice plus Cl. AgCl, AgBr, AgI நாங்கள் வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு இந்த அமோனியா கரைசலை நாங்கள் பயன்படுத்தலாம். AgCl வெள்ள வீழ்வடிவு, ஐதான அமோனியா கரைசல் சேர்க்கும் போது அவ்வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசலை தருமாக இருந்தால் அங்கே Cl- உண்டு. Cl-, Br-, I- அயன்களை பரிசோதிப்பதற்கு நாங்கள் இவற்றை பயன்படுத்தலாம். Cl-, Br-, I- அயன்களை பரிசோதிப்பதற்கு இவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ அலசன் அயன் கொண்ட கரைசலுக்கு வெள்ளி நைத்திரேட் கரைசல் சேர்க்க வெள்ள வீழ்வடிவு வந்து அவ்வீழ்வடிவு ஐதான் அமோனியா கரைசல் கரைமாயின் குளோரைட். AgBr ஒரு கிரீம் வீழ்வடிவு வந்து ஐதான் அமோனியா கரைசலில் கரையாமல் செறிந்த அமோனியா கரைசலில் கரைமாயின் அது புரோமைட். புரோமைன் அங்கே இருப்பதை நாங்கள் காணலாம். ஒரு மஞ்சள் வீழ்வடிவு வந்து ஐதான் அமோனியா கரைசலில் கரையவில்லை, செறிந்த அமோனியா கரைசலில் கரையவில்லை, மஞ்சள் வீழ்வடிவு அது அயோடைட். AgI மஞ்சள் வீழ்வடிவு. ஐதான் அமோனியா கரைசலில் கரையும் வெள்ள வீழ்வடிவு குளோரைட். ஐதான் அமோனியா கரைசலில் கரையாது செறிந்த அமோனியா கரைசலில் கரையும் கிரீம் வீழ்வடிவு Br-. ஐதான் அமோனியாவிலும் செறிந்த அமோனியாவிலும்
கரையாத மஞ்சள் வீழ்வடிவு அயடைட். கரையாத மஞ்சள் வீழ்வடிவு அயடைட். அவை 3 வீழ்வடிவுகளையும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். 3 பக்கமான வீழ்வடிவுகள் எங்களுக்கு தோன்றும். அவை மிக பிரதானமானது இந்த Cl Br I அயன்களை வேறுபடுத்துவதற்கு இந்த அமோனியா கரைசலை நாங்கள் பயன்படுத்தலாம். அமோனியா கரைசல் பயன்படுத்தலாம். அவை இந்த வீழ்வடிவை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், P9 அமோனியா சேர்க்கும் போதும் அமோனியா சேர்க்கும் போதும் தாக்கங்களை தருக. P9 AgCl வெள்ளை வீழ்வடிவு. P9க்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது பெறப்படும் வீழ்வடிவு கரையும். வீழ்வடிவு கரையும். இதன்போது நிகழும் தாக்கம் AgCl அமோனியா excess AgNH3 twice plus. Diamine silver chloride. Diamine silver chloride. P2 P6 இன் IUPAC பேர்களை தருக. P2 P6 இன் IUPAC பேர்களை தருக. P2 P6 இன் IUPAC பேர்களை தருக. நாங்கள் அந்த வீழ்வடிவுகளை பற்றி நாங்கள் அவதானிக்க போகின்றோம். பாருங்கள், அப்ப இந்த வினாவப்பட்டதன்படி பாருங்கள், P2 P4 P2 P6 IUPAC பேர். P2 tetraamine copper 2 ion. P6 NaCl2 minus tetrachlorido nickelate ion. 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 Right. இப்போ பாருங்கள், உலோகம் எம்மானது அடுத்த வினா ஒரு உலோகத்துக்குரியது. அந்த உலோகம் எம் வகையாக இருக்கின்றது. அது M2O3 என்கின்ற ஒரு கலப்பு ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சைட்டுகள் சேர்ந்துதான் இந்த கலப்பு ஆக்சைட் உருவாக்கப்படுகின்றது. அப்படியான உலோகங்கள் இரும்பு இருக்கு. FeOவும் Fe2O3 சேர்ந்து Fe3O4 உருவாக்கும். லெட் இருக்கின்றது. PbOவும் PbO2 சேர்ந்து உங்களுக்கு Pb2O4 உருவாகலாம். PbOவும் PbO2 சேர்ந்து Pb2O3 உருவாகலாம். 2PbOவும் PbO2 சேர்ந்து Pb3O4 உருவாகலாம். இவையெல்லாம் கலப்பு ஆக்சைட்டுகள். ஒரே ஆக்சைட்டுகள், ஒரே உலோகத்தின் ஆக்சைட்டுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சைட்டுகள் ஒன்று சேர்ந்து இந்த கலப்பு ஆக்சைட்டுகளை உருவாக்கலாம். FeO Fe2O3 Fe3O4, PbO PbO2 Pb2O4, 2PbO PbO2 Pb3O. இப்படியான ஆக்சைடுகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஆக்சைடுகள் தான் இங்கே இந்த வினாவிலே வினாவப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். வினாவை பாருங்கள். உலோகம் எம்மானது M2O3 என்னும் ஆக்சைட்டை கலவையை உருவாக்கும். M2O3 ஆனது HCl-உடன் தாக்கமடையும் போது குளோரின் வாயுவையும் MCl2 வீழ்வடிவையும் கொடுத்தது. அப்ப குளோரைட் வீழ்வடிவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். மாணவர்களே, குளோரைட்டில் ஒரு சொற்பளவு தான் குளோரைட் வீழ்வடிவுகள் இருக்கின்றன. AgCl வெள்ளை வீழ்வடிவு, PbCl2 வெள்ளை வீழ்வடிவு, Ag2Cl2 வெள்ளை வீழ்வடிவு. அவை குளோரைட் வீழ்வடிவு என்றால் AgCl அங்கே, Ag2 mercury, Ag2Cl2 PbCl2. அப்ப இதுல மாற வெள்ளை வீழ்வடிவு கட்டாயம் லெட்டா தான் இருக்கும். PbCl2 வெள்ளை வீழ்வடிவு. ஆகவே அந்த ஆக்சைட்டு கலவை லெட்டின் ஒரு ஆக்சைட்டு கலவையாக இருக்கும். அப்ப லெட்டின் ஆக்சைட்டுகள் லெட் 2, 4
இது வலுவளவுகளிலும் ஆக்சைட்டை உருவாக்கக்கூடியது. லெட்டுக்கு 2 4 2 வலுவளவும் இருக்கின்றது. ஆகவே இந்த PbOவும் PbO2வும் சேரலாம். Pb2O3 உருவாகலாம். ஆகவே இங்க MCl2 PbCl2 தான் வெள்ள AgCl வெள்ள வெள்வடி, Ag2Cl2 வெள்ள வெள்வடி. அப்ப குளோரைட்டுகள்ல இவைதான் வெள்வடிவு. Cu2Cl2வும் வெள்ள வெள்வடிவு CuCl. அப்ப இதுல வார வெள்ள வெள்வடிவு வலுவளவு 2 கொண்டது லிட்டா தான் இருக்கும். MCl2 சூடாக்கப்படும் போது கரையும் இயல்புடையது, ஆனால் குளிரவிடும் போது மீண்டும் படையும். அவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். லெட்டின் ஏலைட்டுகள் PbCl2 வெள்ள வெள்வடிவு சூடாக்கும் போது சூடான நீர்க்கரசலில் கரையும், குளிரும் போது ஊசி பளிங்குகளாக வீழ்வடிவாகும். PbBr2 அதாவது மெல்லிய மஞ்சள் வீழ்வடிவு வெப்பமேற்றும் போது கரைந்த நிறமற்ற கரைசலை தரும், குளிரவிடும் போது மீண்டும் அது PbBr2 மெல்லிய மஞ்சள் வீழ்வடிவை உருவாக்கும், ஊசி பளிங்கை தராது. PbI2 மஞ்சள் வீழ்வடிவு சூடாக்கும் போது கரைந்த நிறமற்ற கரைசலை தரும், குளிரவிடும் போது மீண்டும் PbI2 மஞ்சள் வீழ்வடிவாக உருவாகும். அவை சூடாக்கி மிக கூடிய நீருக்குள்ள ஊற்றும் போது பொன்மலை மாதிரி சிறிய சிறிய துணிக்குகளாக கொண்டுப்படுவதை காணலாம். ஆகிய அது லெட்டுக்குரிய ஒரு பிரதானமான அம்சம். PbCl2 சூடான நீர்க்கரைசலில் கரையும், Pb2+2Cl- குளிரவிடும் போது திரும்ப PbCl2 உருவாகும். இது பளிங்கு. இந்த பளிங்கு ஊசி வடிவமான பளிங்காக இருப்பதை நாங்கள் காணலாம். ஊசி பளிங்கு வீழ்வடிவு, ஊசி வடிவமான பளிங்கு வீழ்வடிவு. பாருங்க, சூடாக்கப்படும் போது கரையும், ஆனால் குளிரவிடும் போது மீண்டும் படியும். எனில் M2O3 MCl2 என்பவற்றை இனங்காணும். let M2O3 Pb2O3 MCl2 PbCl. குளோரின் வாயு உருவாக்கான தாக்கத்தை தருக. குளோரின் வாயு உருவாகும். கலவையை சூடாக்கும் போது HCl உடன் தாக்கம் அடையும் போது குளோரின் வாயு தான். PbO2 ஒரு சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. இது HCl உடன் PbCl2 வெள்ள வீழ்வடிவத்தை அதே நேரத்தில் குளோரின் வடிவில், அதே நேரத்தில் பாருங்கள் 10H2 PbO2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும். ஆமில ஊடகத்தில் ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்பட்டு வீழ்வடிவத்தை PbO2 அமில ஊடகம் ஒட்சியேற்றும் கருவி. Pb2 plus H2O plus 4 plus 2 plus 2E அதே மாதிரி HCl chlorine plus 2H plus. பாருங்கள், HCl குளோரினுடன் சேர்ந்து உங்களுக்கு இந்த விளைவை தருவதை காணலாம். 2H plus plus குளோரின் மாற்றம். இந்த தாக்கங்களை நீங்கள் அவதானிப்பதாக இருந்தால் Cl minus Cl2 plus 2E அது தாக்கங்கள் உங்களுக்கு வருவதை காணலாம். அவை 2H plus plus 2E அவை ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கும் போது அதுக்கான விளைவுகளை பெறலாம். PbO2 plus 4H plus plus 2E Pb2 plus 2H2O Pb2 plus 2H2O மாற்றப்படுவதை காணும். அப்ப இந்த அரையன் தாக்கங்களில் இந்த விளைவுகள் உங்களுக்கு 4 plus
2 + 2E அவை 2H+. அவை இரண்டையும் கூட்டும் போது நீங்கள் விளைவை பெறலாம். 2H+, 2H+ ஒரு வெட்டுப்படம். அவை இந்த தாக்கங்களை நீங்கள் பாருங்கள். அவை இந்த தாக்கங்களில் பாருங்கள். PbO2 2H2 ஆகவே 4 + 2 + 2 HCl chlorine 2H++ கூட்டினால் PbO2 ப்ளஸ் உங்களுக்கு வரும் இந்த 2H ப்ளஸும் 2H ப்ளஸ் வரும். அவை PbO2 ப்ளஸ் 4HCl. இதில் வார 2 Cl இதோடு சேர்த்தால் PbCl2 வெள்ள வெள்வடிவம் ப்ளஸ் குளோரின் ப்ளஸ் 2. அவை இந்த ஒக்சைட்டு கலவையில் PbOவும் PbO2 இருக்கிறது. PbO2 ஒரு சிறந்த ஒக்சைட்டுங்க கருவியாக. அது HCl தாக்கம் இருந்து குளோரினை வெளியில் குளோரினை தரக்கூடியதாக இருக்கும். அவை 4 + 4 விளைவுல 2 வரும்போது PbCl2 வெள்ள வெள்வடிவம். PbCl2 சூடான நீரில் கரையக்கூடியது. குளிரும் போது வீழ்வடிவாகி ஊசிப்பளிங்களை தரக்கூடியதாக இருப்பதை நாங்கள் இந்த வினாக்களிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஊசிப்பளிங்களை தரக்கூடிய உருவாக்கான சமன்பாட்டை தருக. அடுத்தது பாருங்க. 2WXYZ என பெயரிடப்பட்ட சோதனை குழாய்களில் சோடியம் பைகார்பனேட், சோடியம் தயோசல்வேட், KNO2, KNO3, Na2SO3 காணப்படுகின்றன. பைகார்பனேட் காணப்படுகின்றது, தயோசல்வேட் இருக்கின்றது, KNO2 இருக்கின்றது, KNO3 இருக்கின்றது, Na2SO3 இருக்கின்றது. இவ்வளவும் இதிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள். ஜூ காரமணமுடைய வாயு, பஞ்சன் சிமெல் காரமணமுடைய, அமோனியா காரமணமுடைய வாயு, SO2 காரமணமுடைய வாயு. காரமணமுடைய வாயுவும் கலங்கள் கரைசலையும் தரும். ஆகவே காரமணமுடைய வாயு கலங்கள் கரைசலை தரும். அவதானிப்பு HCl சேர்த்தல் Na2 H2O3 plus HCl 2NaCl plus S plus SO2 plus O. காரமணம் கலங்கள் தன்மை. ஆகியது Na2H2O3 இருக்க. செங்கவிலன்றம் காரமணமான வாயு. பாருங்கள். KNO2 plus HCl, KCl, HNO2 அது உறுதியற்றது, உடனடியாக பிரியும். N2O3 plus நீர். இது பிறகு NO2 வாயுவாக. அது செங்கவிலன்றம் காரமணமான வாயு. அங்கே இருப்பது KNO2. மாற்றம் எதுவும் இல்லை. வண்ணமில்ல வன்மூல உப்பு KNO3 H மாற்றம் இல்லை. நிறமற்ற மணமற்ற வாயு. ஆகவே இதுக்கு நாங்கள் சேர்க்கும் போது NaCO3 HCl சேர்க்கும் போது NaCl CO2 சரி. அவை அது NaCO3 ஆகும். அடுத்தது காரமணமுடைய வாயு தெளிவான கரைசல். Na2SO3 plus HCl
2NaCl S plus சரியோ SO2 சலன். SO2 காரமணமான வாயு, தெளிவான கரைசல், மாற்றம் ஒன்றும் இல்லாத கரைசல். ஆகவே இவற்றை இனங்காணல் இந்த பரிசோதனையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மாணவர்களே, இன்றைய வகுப்பினை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்து வரும் வகுப்பிலே நாங்கள் இதே மாதிரியான பரீட்சை நோக்கிய வினாக்களை மீட்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் இவற்றை கவனமாக பார்த்து கொண்டு வரும்போது அடுத்த வகுப்பு உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எனவே இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.